எல்லாருக்கும் தெரியும் 2019 சிபிசிஎல்ங்கிற நிறுவனம், நரிமண பெட்ரோல் அப்படிங்கிற இந்த நிறுவனம் நில அபகரிப்பு செஞ்சிச்சு. வேளாண் குடி மக்களுடைய நிலங்களை வந்து கையகப்படுத்தினாங்க. அந்த கையகப்படுத்தின நிலங்களுக்கு இழப்பீடு கொடுப்போம் தான் கையகப்படுத்தினாங்க. ஆனால் அது வந்து தொடர்ச்சியாக அழுத்தத்தின் பேரில், மக்களுடைய போராட்டத்தின் பேரில், நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த உந்துதலின் பேரில் 5 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகு ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட்னு சொல்லப்படக்கூடிய இந்த சட்டத்தின் வழியாக மக்களுக்கான இழப்பீடு தொகையை பெற்றுத்தருவதற்கு கடும் போராட்டங்களுக்கு பிறகு 1 இல்லை 2 இல்லை தொடர் போராட்டங்கள், நாம் தமிழ் கட்சி சார்பாக நின்ன 3 வேட்பாளர்களும் இதற்காக களத்தில் நின்றுருக்கோம். மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். அதற்கு பிறகு அது வந்து அந்த தொகை வந்து நாகப்பட்டினம் மக்களுக்கு அது வந்து கிடைச்சது. ஆனால் அந்த தொகை கையில் இன்னைக்கு வரைக்கும் வரலை. அது ஒன்றிய அரசு வந்து எல்லா அக்கௌண்ட்டுக்கும் போடுறேன்னு சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் சகோதரர் அவர்கள் தான் வந்து அதை பெற்றுத்தந்தோம் அப்படிங்கிற மாதிரி விளம்பரம்லாம் பண்ணுறாங்க. அது இல்லை, நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணதுக்கு பிறகு அவர்கள் வந்து தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பணம் இன்னைக்கு வரை